இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபா ஸ்கில்ஸ் அகாடமியின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். இந்த தளத்தில் பல காணொளிகளை நம்ம இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் சம்பந்தமாக இந்த பின்னலாடை தொழில் சார்ந்து பல காணொளிகளை நம்ம பதிவிட்டிருக்கோம். பலர் இந்த தொழிலை நம்மளுடைய சுபா ஸ்கில்ஸ் அகாடமியின் மூலமாக ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கலந்து கொண்டு இந்த தொழிலை மிகச்சிறப்பாக கற்றுக்கொண்டு இப்பொழுது தொழிலையும் செஞ்சிட்ருக்காங்க, வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. எப்போவுமே நம்ம சுபா ஸ்கில்ஸ் அகாடமி ஒவ்வொரு வகுப்பிலையும் அதை தன்னை மெருகேற்றி கொண்டே இருக்கும், புது புது விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கடந்த 9 ஆண்டுகளாக சுபா ஸ்கில்ஸ் அகாடமி நில்லாமல் தொடர்ந்து தனது வகுப்புகளை கடந்த 9 ஆண்டுகளாக நடத்தியிருக்கு. அதுக்கு அத்தனைக்கும் எங்களுடைய மாணவர்கள் தான் இதற்கு முழு காரணம். இன்றைக்கி தொடர்ந்து நமக்கு நிறைய பேர் நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளாஸில் அவங்க பயன்பட்ட விதம், அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நுட்பங்கள், தொழிற்சார் அறிவுகள் தான் தொடர்ந்து நம்மளை அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி செல்கிறது. ஆகையால் இந்த நேரத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்போ இந்த தொழிலில் சில பேர் கேட்பாங்க, இந்த தொழிலில் பெரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3ம் அழிவில்லாத தொழில். தொழில் செய்பவர் வேணால் தோற்பார்கள் ஒழிய தொழில் தோற்காது. இந்த தொழில் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சில சிக்கல்களும் சறுக்கல்களும் இருந்தாலும் இந்த தொழில் எப்பொழுதும் வீழாது. என்கிட்ட இந்த திருப்பூர் தொழில் வீழ்ந்துடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் நிச்சயம் சொல்வேன், அடித்து சொல்வேன், இந்த தொழில் எந்த காலகட்டத்திலும் வீழாது, வீழவும் விடமாட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற தொழில் முனைவோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளியாக இருந்து தொழில் துறையினராக மாறிய முதலாளிகள் எண்ணற்ற பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, உருவாகி வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லட்சிகளை கொண்ட இந்த ஊர் திருப்பூர், இதை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பின்னடை தொழில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இந்த பின்னடை சம்பந்தமாகவும் இந்த ஆடை ஏற்றுமதி சம்பந்தமாக கிட்டத்தட்ட 5% நம்ம ஏற்றுமதியில் நம்ம இருக்கோம் இந்தியா பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, வரியில்லா ஒப்பந்தம், நம்ம பிரிட்டன், இங்கிலாந்தோடு நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இதுவரை 1.2 பில்லியன் நமக்கு கொடுத்தது. இனி வருங்காலங்களில் அது அப்படியே 2 மடங்காக 2.4 மில்லியன் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நமக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும், யூஎஸில் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய வரிகள் நம்ம இந்தியாவுக்கு பெரும் சாதகமாக இருக்குது. மற்ற நாடுகளுடைய கம்பேர் பண்ணும்போது நமக்கு நாட்டுக்கான வரி விதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஆடை ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது இந்த வேலை வாய்ப்பும் நிச்சயமாக அதிகரிக்கும். இப்போ நம்ம தொழிலாளர்கள் ஏற்கனவே நம்ம நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது. திருப்பூரில் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது. வடமாநில தொழிலாளர்களை உள்ளே வர வேண்டிய சூழல் இங்கே இருக்குது. அது ஒரு பக்கமான ஒரு பிரச்சனைகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு சார்ந்து, மேலாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வழிநடத்தக்கூடிய மெர்ச்சன்டைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமை நிர்வாகி, மெர்ச்சன்டைசர் தான் ஒரு ஆர்டரை நூல் முதல் ஏற்றுமதி அனுப்பக்கூடிய அந்த பெட்டி போட்டு ஷிப்மெண்ட் வரைக்கும் முழுமையாக கண்காணித்து அதை சரியான நேரத்திற்கு அந்த பெட்டியை சரியான தரத்தில் அனுப்பக்கூடிய பொறுப்பு இவர்களுக்கு தான் இருக்குது. இவர்கள் தான் தலைமையேற்று லீடராக இருந்து செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த லீடருக்கான படிப்பு தான் இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ். நிறைய பேர் புதுசாக இருக்கிறவங்க கூட என்னை கேட்பாங்க, இந்த தொழிலில் நாங்கள்லாம் யார் வேணாலும் வரலாமா அப்படின்னு. யார் வேணாலும் வரலாம். நீங்கள் வேலை போகணும் அப்படின்னா ஒரு 40 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதற்கு மேலே எனக்கு 60 வயசு 50 வயசில் கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஓனராக மாறக்கூடியதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வகுப்பில் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயம் இந்த தொழில், ஏன்னா 62 வயசில் கேஎஃப்சியில் தொழில் செஞ்சு அவர் முன்னுக்கு வந்திருக்காரு. நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதனால் வயசுங்கிறது வேலைக்கு போகிறதுக்கு வேணால் சின்ன தடையாக இருக்கலாம் ஒழிய தொழில் செய்பவருக்கு எந்த வயதும் தடையில்லை. யார் வேணாலும் இந்த கோர்ஸை அட்டன் பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாகவும் அட்டன் பண்ண முடியும். அதே போல் நேரடி வகுப்புலையும் கலந்துக்கலாம்.
அப்புறம் நிறைய பேர் சில கேள்வி கேட்குறாங்க, எனது தொலைபேசி எண் வந்து 2 எண் இருக்குது. இப்போ நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் என்கொயரி கேட்குறாங்க, ஒரு எண்ணில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு எண்ணை தொடர்பு கொள்ளும்போது அது வந்து நாட் ரீச்சபிள் அப்படிங்கிறது மாதிரி வரும், இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப்ங்கிற மாதிரி வரும். எகைன் நீங்கள் மறுபடியும் அதே இன்னொரு நம்பருக்கு நீங்கள் மறுபடியும் கால் பண்ணினா கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். எல்லாத்துக்கும் விளக்கம் நீங்கள் நேரில் வரணும்னு அவசியமே கிடையாது. ஃபோனில் கேட்டிங்கனாவே நாங்கள் அவ்வளோ அழகாக உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களை தீர்க்கும் அளவுக்கு நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுத்து உங்களை இந்த தொழிலை பற்றியும் இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற பயனை பற்றியும் நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நம்ம வந்து 4 ஆண்டு காலமாக நம்ம 15,000 ரூபாய் தான் இதற்கு ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 4 to 4.5 5 மாதம் கூட போகும். இங்கே இருக்கிற நாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பேட்சுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் விரும்பினா கூட கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் அடுத்த கேள்வி அவங்களுக்கு வரும், அது எப்படி சார் நடுவில் வந்து ஜாயின் பண்ணால் நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு. நடுவில் எண்டு ஸ்டார்ட்டு அப்படிங்கிறதுலாம் இந்த தொழிலை பற்றி இல்லை. ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் தெரிஞ்சு ஒவ்வொரு பிரிவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் முழுமையான நீங்கள் ஒரு லீடராக பரிணமிக்க முடியும். ஆகையால் நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எகெயின் மறுபடியும் அந்த சர்க்கிளில் நீங்கள் எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறீங்களோ எகெயின் அந்த புள்ளியிலே வந்து நீங்கள் முடிவீங்க. ஸோ நீங்கள் ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு தான் நீங்கள் போவீங்க. அதனால் இந்த கொஷினை நிறைய பேர் கேட்பீங்க. மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் உள்ளே வந்தாலும் முழுமையாக தெரிஞ்சுட்டு தான் வெளில போவீங்க. அதே போல் லைஃப் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். காரணம், நாங்கள் வந்து அகாடமியாக ஃபினான்சியல் பார்ட்டாக மட்டும் நாங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த தொழில் மேல் எங்களுக்கு இருக்க அதீத ஈடுபாடு காரணமாக இந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த தொழிலை மேம்படுத்திக்கூடிய தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விதத்தையும் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் என்கிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க இப்போ வந்து படித்தாங்கன்னா கூட அவங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். நீங்கள் போன பேட்சுங்கிறதே இல்லை. ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தவங்க இப்போ இந்த வந்தாங்கன்னா கண்டிப்பாக புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டுங்கிறது ஒரு கடல், அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாமளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். 1 மாதத்தில் துவங்கப்பட்ட இந்த வகுப்பு இப்போ 4.5 மாதம் வரைக்கும் வருது. நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை இந்த கோர்ஸ் தரும். நீங்கள் படித்து கல்லூரியில் போய் லட்சக்கணக்கில் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி படிக்கிறத வசதி இருக்கிறவங்க படிப்பாங்க. அவ்வளோ வசதி எனக்கு இல்லை அப்படின்னா அதே விஷயத்தை நான் குறைந்த காலகட்டத்தில் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்போம். தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் இந்த சூழலில் நீங்கள் வந்து கல்லூரிகளுக்கு போக வேணும், பெரிய அளவில் என்கிட்ட நிதி இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களாம் நீங்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போதே 2 மாதம் 3 மாதத்துலேயே ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 24 25 இந்த வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா இமீடியட்டாக வேலை வாங்கி நாங்கள் தரோம். ஸோ வேலை மேட்ரே கிடையாது. சரி, ஏங்க சார் அதுக்கு மேலே வயசுல இருந்தால் வாங்க முடியாதுன்னா நிச்சயம் இப்போ நீங்கள் ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸாகவே வருவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பேசிக் சேலரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பெரிய சேலரி போடணுன்னு. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ இது பல வேலைவாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக இங்கிலாந்து US மூலமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் அதிகமாக வரப்போகுது. அதனால் வேலைவாய்ப்பு நிச்சயம் அதிகரிக்குது. பெரும் ஒரு வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் உடனடியாக யோசிக்காதீங்க. நிறைய பேர் வந்து இப்போ சேரலாம் இல்லை அப்புறமேட்டு சேரலாம்னு 4 கிழமை பார்க்குறது. இந்த தொழில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கூட இருக்கோம். இந்த தொழிலை உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோட டச்சில் இருக்கலாம். நிச்சயம் இந்த காணொலி பார்க்குறவங்க இந்த கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களை வந்து உங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.